பஜ்ஜி சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சா, சரி வீட்லயே நம்மளே சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தேன். பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கும்போதே என்னோட சின்ன வயசு நினைவுகள் நெறைய வந்து போயிட்டே இருந்துச்சுங்க. அது என்னன்னா, நான் 7வது படிக்கும்போது எங்க ஊர்ல எங்க அம்மா ஒரு பொட்டி கடை ஆரம்பிச்சாங்க. பொட்டி கடைன்னா என்னன்னு தெரியல, மிட்டாய்லாம் இருக்கும். டீ போட்டு விப்பாங்க. அப்ப பஜ்ஜி, போண்டாலாம் பார்த்தீங்கன்னா, எங்க பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய கடை இருக்கு. அந்த கடையில சுட்டு விப்பாங்க. நெறைய சுடுவாங்க. அங்க போய் நாங்க போய் வாங்கிட்டு வருவோம், எங்க கடையில விக்கிறதுக்கு. ஒரு பஜ்ஜி, போண்டா 50 காசுன்னு சொல்லி எங்களுக்கு குடுப்பாங்க. நாங்க வாங்கிட்டு வந்து அது ரூ. 1ன்னு விப்போம். அந்த பஜ்ஜி போண்டா வாங்க போறதுக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போகணுங்க. எங்க அம்மா என்னைய தான் எழுப்பி விட்டு சொல்லுவாங்க. நான் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு காசையும், வயர் கூடையும் வாங்கிட்டு போவேன். அதுவும் அந்த கடைக்கு போறதுக்கு ஒரு சுடுகாடெல்லாம் தாண்டி போகணுங்க. பயங்கர பயமா இருக்கும். போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் சண்டை போடுவேன் எங்க அம்மாட்ட. என்னையவே சொல்றீங்க, நான் அடுத்து போமாட்டேன். அண்ணனையும், அக்காவையும் சொல்லுங்கன்னு. எங்க அண்ணனும், எங்க அக்காவும் எங்க அம்மாவுக்கு டிமி குடுத்துருவாங்க. இன்னமுமே அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க. இப்ப நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன்ல ஊருக்கு. அப்ப அதே கடைக்கு இப்பவும் ஜாமான் வாங்க போயிருந்தேனா, அப்ப அந்த கடைக்காரர் என்னைய பார்த்து கேட்டாரு, "நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அப்படிதாம்மா இன்னி வரைக்கும் இருக்கன்னு."